வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் இன்று ஆரம்பம். கொடுப்பனவுகளில் செய்யப்பட்டுள்ள குறைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டின் அனைத்து வைத்தியசாலைகளுக்கு முன்பாக இன்று அரசாங்க தாதியர்கள் போராட்டம். ஏலத்தில் விற்பனை செய்வதாக அறிவித்த 107 வாகனங்களில் வெறும் 18 வாகனங்களை விற்பனை செய்யப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. அரசாங்கம் மின்சார கட்டணங்களை உயர்த்துவதற்கான காரணங்களை தேடி வருவதாக முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவுக்கு தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதம் இன்று காலை 10 மணி முதல் ஆரம்பமாகி மாலை 6 மணி வரை நடைபெற்று வருவதோடு இதில் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் நிதி ஒதுக்கீடுகள் உள்ளிட்ட நிதி அமைச்சின் ஒதுக்கீடுகள் தொடர்பான விவாதங்கள் இடம்பெற்று வருகிறது. இந்த குழுநிலை விவாதம் மார்ச் 21ஆம் தேதி வரை தொடரவுள்ளதோடு மேலும் வரவு செலவு திட்டத்தின் 3வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு அன்றைய தினம் மாலையில் நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. நிதியமைச்சராக உள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2வது வாசிப்பை கடந்த 17ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். 2ஆம் வாசிப்பு விவாதம் 7 நாட்கள் நடைபெற்றதற்கான வாக்கெடுப்பு நேற்று முன்தினம் நடைபெற்றதன் மூலம் வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு 109 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதோடு 155 பேர் ஆதரவாகவும் 46 பேர் எதிராகவும் வாக்களித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வரவு செலவு திட்ட கொடுப்பனவுகளில் செய்யப்பட்டுள்ள குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டின் அனைத்து வைத்தியசாலைகளுக்கு முன்பாக இன்று 1 மணி நேரம் போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டதாக அரசாங்க தாதிய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சங்கத்தின் உபத்தலைவர் நாளுக்கு ஹெட்டியாராஜு தெரிவித்ததன்படி இந்த போராட்டம் மதிய உணவு நேரத்தில் நண்பகல் 12 மணி தொடக்கம் 1 மணி வரை இடம்பெறும் என்பதோடு இந்த போராட்டம் வைத்தியசாலைகளின் செயற்பாடுகளுக்கு எந்தவிதமான தடையையும் ஏற்படுத்தாது என்று தெரிவித்தார். அதேவேளை மேலதிக நேரம் குறைக்கப்பட்ட பிரச்சனையை எதிர்த்து கிழக்கு மாகாணத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இன்று சுகையின விடுமுறை பெற்று அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்திருந்தார். இதே நேரத்தில் இந்த ஆண்டின் வரவு செலவு திட்டத்தில் அதிபர்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட கொடுப்பனவுகள் வழங்கப்படாததை அடுத்து அதிபர் தர அதிகாரிகள் சங்கமும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. இதன் எதிரொலியாக அரசாங்கத்தின் அனைத்து தர அதிபர்களையும் கொழும்புக்கு அழைத்து எதிர்ப்பு தெரிவிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் செயலாளர் நிமல் முதுங்கொடுவ தெரிவித்துள்ளார். அரச மருந்தகங்கள் இல்லாத நகரங்களில் அவற்றை விரிவாக நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் நலிந்து ஜாதிச தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்றிருந்த நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர், உங்கள் நகரத்திற்கான மருந்தகம் திட்டத்தின் கீழ் மருந்தக வசதி இல்லாத நகரங்களில் புதிய அரச மருந்தகங்களை நிறுவும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, பொதுமக்களின் தேவையை கருத்தில் கொண்டு உங்கள் நகரத்தில் ஒரு மருந்தகம் என்ற திட்டம் அவசர திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மருந்தக வசதி குறைவான மாவட்டங்களில் அரச மருந்தகங்களை அமைக்கும் பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. கடந்த 5 தசாப்தங்களில் நாடு முழுவதும் 64 அரச மருந்தகங்களை நிறுவ அரச மருந்தக கூட்டுத்தாபனம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் புதிய மருந்தகங்களின் செயல்பாடுகள் மக்கள் பயன்பாட்டுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார். அரசாங்கம் ஆடம்பர வாகனங்களை ஏலத்தில் விற்பனை செய்வதாக அறிவித்திருந்த நிலையில் 107 வாகனங்களில் வெறும் 18 வாகனங்களை விற்பனை செய்யப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்லால் பெர்னாண்டோ இந்த குற்றச்சாட்டை வெளியிட்டு அரசாங்கத்தின் செயல்பாட்டை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் மக்களின் பணத்தை விரயமாக்கியதற்கும் ஆடம்பர வாகனங்களை பயன்படுத்தியதற்கும் கடந்த அரசாங்கத்தை குற்றம் சுமத்தியிருந்தது. அதன் அடிப்படையில் 107 ஆடம்பர வாகனங்கள் காலை முகத்திடலில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. எனினும் அவற்றில் வரும் 18 வாகனங்களே ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டதாக சித்லால் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மீதமுள்ள வாகனங்கள் எங்கே என கேள்வி எழுப்பியதோடு இது தொடர்பாக அமைச்சர் வசந்த சமரசிங்க பட்டியல் ஒன்றை வெளியிட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் மின்சார கட்டணங்களை உயர்த்துவதற்கான காரணங்களை தேடி வருவதாக முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்துள்ளார். அகில இலங்கை ஜமியத்துல் உலமா அமைப்பின் பிரதிநிதிகளோடு இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் மழை பெய்தல் குறைவதை காரணமாக கொண்டு மின் கட்டணங்களை உயர்த்த முடியாது என்று சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகளவான நீர்மின் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தது. எனினும் தற்போதைய அரசாங்கம் மின்சார உற்பத்தியை முகாமைத்துவம் செய்ய தவறிவிட்டது என்று அவர் குற்றம் சுமத்தினார். சம்பிக்க ரணவுக்கு மேலும் கூறியதாவது, நீர்மின் காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மூலம் மின்சார உற்பத்தியை சரியாக முகாமைத்துவம் செய்ய அரசாங்கம் முறையாக செயல்படவில்லை. மாறாக செலவு அதிகமான மின்சார உற்பத்தி முறைமைகளுக்கு அதிக முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. இலவசமாக கிடைக்கும் மின்சார உற்பத்தி ஆதாரங்களை குறைத்து அதன் சுமையை மக்கள் மீது அப்படியே திணிக்க முயல்கின்றது.
அதன் காரணமாக எதிர்காலத்தில் மின்சார கட்டணங்கள் அதிகரித்தலோ அல்லது மின்வெட்டு முன்னெடுக்கப்பட்டாலோ அதன் முழு பொறுப்பும் அரசாங்கத்திற்கு தொடர்புடைய அமைச்சருக்கும் உண்டு என்று அவர் தெரிவித்துள்ளார். சேவை ஏற்றுமதிகள் மீதான அரசாங்கத்தின் சமீபத்திய 15% வரி விதிப்பு முறைமையை மறுபரிசீலனை செய்ய கோரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வாவும் இணைந்துள்ளார். பொருளாதார நெருக்கடியின் போது அந்நிய செலாவணியை ஈட்டும் தொலைதூர வேலைதான் நாட்டில் மேலும் மூளைச்சலவையை தடுத்தது. இளைஞர்கள் நாட்டில் தங்கியிருந்து போட்டித்தன்மை வாய்ந்த சம்பளத்தை பெற அனுமதித்தது என்று அவர் கூறினார். கட்டுப்படுத்தப்பட்ட வரி கொள்கைகளை அறிமுகப்படுத்தும் அதே வழியில் டிஜிட்டல் நாடோடிகளுக்கான புகலிடமாக இலங்கையை சந்தைப்படுத்த முயற்சிப்பது முரண்பாடாக உள்ளது என்றும் ஹர்ஷ டி சில்வா கூறினார். நாங்கள் ஸ்ரீலங்காவை வெளிநாட்டு டிஜிட்டல் நாடுகளுக்கான புகலிடமாக சந்தைப்படுத்தும் அதே நேரத்தில் அதே வேலைக்கு நமது சொந்த குடிமக்களுக்கு வரி விதிக்கின்றோம். இது முதலீட்டாளர்களுக்கு முரண்பாடான சமிக்ஞைகளை அனுப்புவது மட்டுமல்ல, நமது போட்டித்தன்மையை குறைமதிப்புக்குட்படுத்துகிறது. டிஜிட்டல் தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்தும் கொள்கைகளை செயல்படுத்தும் அதே வேளையில் இலங்கையின் IT பணியாளர்களை வளர்க்க அரசாங்கம் எவ்வாறு திட்டமிட்டுள்ளது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மத்திய நாடுகள் தங்கள் டிஜிட்டல் பொருளாதாரங்களை வளர்க்க ஊக்கங்களை உருவாக்குகின்றன. ஸ்ரீலங்காவை டிஜிட்டல் சேவை ஏற்றுமதிகளுக்கு விரோதமாக்கினால் நமது மீதமுள்ள திறமைகள் இடம்பெறும். மூளை செலவு மற்றும் அந்நிய செலாவணி இழப்பை துரிதப்படுத்தும். இந்த குறுகிய பார்வை கொண்டு வரிகளை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். யாழ்ப்பாணத்தில் இந்திய இழுவைமடி படகுகளின் அத்துமீறலை கண்டித்து இன்று கடல் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டம் யாழ் மாவட்ட தீவக கடல் தொழிலாளர் சங்கங்களின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதோடு தீவக மீனவ அமைப்புகளும் இணைந்து நடத்தி வருகின்றன. போராட்டத்தின் போது யாழ்ப்பாணம் நீரியல் வள திணைக்களத்தில் மனு ஒன்று கையளிக்கப்பட்டு அதன் பின்னர் இந்திய துணை தூதரகத்தை நோக்கி போராட்டக்காரர்கள் சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த போராட்டத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பெரும்பாலான கடல் தொழில் சங்கங்களை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் பங்கேற்றுள்ளனர். தாண்டாதே எல்லையை தாண்டாதே, அழிக்காதே எமது வளங்களை அழிக்காதே, இந்திய அரசே எங்களை வாழவிடு, மீனவர்களின் வயிற்றில் அடிக்காதே போன்ற கோஷங்களை எழுப்பிய நிலையில் கடல் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் போராட்ட களத்தில் கலகமடக்கும் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. காலி கரந்தனிய பகுதியில் வீட்டில் வளர்க்கப்பட்ட கிளி உரிமையாளர் ஏமாற்ற முயன்றவை களவரவிய செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. கிளியின் சந்தேகத்திற்கிடமான நடத்தை அடிப்படையாக கொண்டு மேற்கொண்ட விசாரணையில் தங்க நகை திருட்டு சம்பவத்தில் 38 வயதான கர்ப்பிணி பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 4.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் 1 மில்லியனுக்கும் அதிகமாக மதிப்புள்ள நகைகள் தொடர்பான 2 முறைப்பாடுகளுக்கு அமைவாக இந்த பெண் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரின் கணவர் வேலைக்காக வெளியில் சென்றிருந்த நிலையில் வீட்டில் இருந்த பணம் மற்றும் நகைகள் திருடப்பட்டதாக அந்த பெண் தமது கணவரிடம் தகவல் அளித்ததை அடுத்து கணவர் போலீசில் முறைப்பாடு செய்தார். விசாரணையின் போது வீட்டில் இருந்த கிளி திருட்டு நடந்த அறையின் வாசல் படியில் மட்டும் தொடர்ந்து தங்கியிருப்பது கண்டறியப்பட்டது. இது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. மேலும் வீட்டில் யாரும் உள்ளே நுழையாத நிலையில் வீட்டில் இருந்தவாறே திருட்டு செய்திருக்கலாம் என்றும் அதிகாரிகள் கருதினர். அலமாரியில் இருந்து பணத்திற்கும் நகைக்கும் அருகில் மிளகாய்த்தூள் காணப்பட்டதாகவும் அது சமையலறையில் இருந்து மிளகாய்த்தூளுடன் ஒப்பிட்ட போது அது ஒரே மாதிரியானதாக இருந்தது என்றும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் ஆரம்பத்தில் திருட்டை ஒப்புக்கொள்ள மறுத்த நிலையில் அம்பலாங்குளை போலீஸ் மோப்பநாய் உதவியோடு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. மோப்பநாய் 2 முறை அலமாரியை சுற்றி வந்து மோப்பம் பிடித்ததன் பின்னர் பெண் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.